எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட். ஆமென். எதிர்பாராததை எதிர்பார்த்து காத்திருங்கள். Amen. Wait for the unexpected to come in your life. Expect the unexpected. Amen. கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறாருங்க. அநேக நேரத்துல we are so busy in life. நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியத்தினால வேதம் சொல்லுகிறபடி நிறைய காரியங்கள் நம்மை அழுத்துகிறது, நிறைய காரியங்கள் நம்ம கவலைப்பட்டு வாழுகிறோம். இந்த பிரஷர்ஸ் ஆஃப் லைஃப் என்ன பண்ணுதுன்னா, தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறதை, அற்புதங்களை பார்க்க நம்ம தவறி விடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். சோ கர்த்தருடைய வசனம் சங்கீதம் 126 சங்கீதம், அந்த சங்கீதத்துல படிக்கும் போது நான் ஒரு 2 வசனங்களை வாசிக்கிறேன். Psalm 126 verse 1 and 2. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அங்கே சங்கீதக்காரன் ஒருவன் சொல்லுவான், சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நான் மகிழ்ந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. சோ இங்க என்ன சொல்றாருங்க, they were not expecting. இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்றாங்க, அவங்க எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை என்ன இருக்குதுங்க, they were in crisis. அவங்க இஸ்ரவேல் மக்கள் ஒரு கிரைசிஸ்ல, ஒரு சிறையிருப்புக்குள்ள அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு எதிர்பார்க்காத காரியம் நடக்குது. அது நீங்க 2 நாளாகவும் கடைசி அதிகாரம் எஸ்ராவின் புத்தகத்தை நீங்க வாசிக்கும் போது அதுல they had been living for past 70, கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் யூத மக்கள் பாபிலோன் தேசத்துல சிறையிருப்புல இருக்கிறாங்க. சோ காட், தேவனுடைய வார்த்தை ஏற்கனவே இருந்தது. எரேமியால வாசிச்சீங்கன்னா 29ல 70 வருஷத்துக்கு பிறகு நான் மறுபடியும் உங்களை நான் கொண்டு வருவேன் என்று அவர் சொல்லி இருந்தார். பட் நோபடி எக்ஸ்பெக்டட், நோபடி அந்த குறித்து இந்த காலத்துல இந்த நேரத்துல நடக்கும்னு தெரியாது. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு கர்த்தர் அவர் ஞாபகத்துல வச்சிருக்கிறார். அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்யணும், உங்க வாழ்க்கை திசை திருப்பணும், உங்க வாழ்க்கையை மாற்றணும்னு அவர் நினைச்சிருக்கிறத நீங்க மறந்தாலும் அவர் ஞாபகத்துல வைத்து செய்கிறவரா இருக்கிறார். சோ இஸ்ரவேல் மக்களுக்கு தெரியாது, சந்ததிகள் வந்தது, சந்ததிகள் போனது. many became adapted to Babylon. பாபிலோன் தேசத்துடைய காரியங்களுக்கு அவர்கள் என்ன பண்ணாங்க, அந்த அடாப்ட் ஆயிட்டாங்க. அங்க போய் கிட்டத்தட்ட 70 வருஷம் ஆயிடுச்சு. they got adapted. திடீரென்று ஒரு நாள் கோரேஸ் ராஜா, when he became the Persia ராஜ்யத்துக்கு, when the kingdom became Babylonian ராஜ்யம் பெர்சியா ராஜாக்களுக்கு கையில வந்த போது சடன்லி கோரேஸ் ராஜா எழும்புகிறார். he டிக்ரீஸ் அன் ஆர்டர், ஒரு ஆர்டரை டிக்ரேர் பண்றார். என்னன்னு, நீங்க யூத ஜனங்கள் யாரெல்லாம் கர்த்தருடைய ஜனங்கள் யாரெல்லாம் நீங்க எருசலேமுக்கு போகணுமோ, ஐ ரிலீஸ் யூ. தேவர் அண்டர் சிறையிருப்புக்குள்ள இருந்தாங்க. ஹல்லேலூயா. they were suddenly released. அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல திடீர்னு அவர் கூப்பிடுறாரு, அவர் சொல்றாரு, ஒரு டிக்ரி ஆர்டரே போட்டுறாரு, whoever wants to go to Jerusalem, இஸ்ரவேலுக்கு யூதாவுக்கு போகணுமா, you are free to go. அது மாத்திரம் இல்ல, அவர் அங்க சொல்வார், நீங்க போய் அங்க உங்க தேவனுடைய ஆலயத்தை கட்டுங்க. go and build the temple for God. Amen. It was an unexpected blessing. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எத்தனை துன்பங்கள் துயரத்துல அவர்கள் கடந்து போனார்கள் என்பது நமக்கு தெரியும். Amen. இஸ்ரவேல் மக்கள் பிகாஸ் எதுக்குன்னா, பிகாஸ் ஆஃப் தேர் சின்ஃபுல் லைஃப் இந்த பாடுகள் எல்லாம் வந்தது. பட் காட், தேவன் என்ன பண்ணாருங்க, அவங்களுடைய எந்த அளவுக்கு அவருடைய குறைகளையும் அவருடைய பாவங்களையும் அக்கிரம செய்களை நினைவு கூர்ந்து அவர்களை சிறையிருப்புக்கு அனுப்பினாரோ, அதே தேவன் தான் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நிரூபித்தார். எப்படிங்க, அவர்களை திடீரென்று he made them to return from exile, இருந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்தார். அதை நினைச்சுதான் இங்க சங்கீதக்காரன் சொல்றான், சீயோனின் சிறு இருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். இன்னைக்கும் ஏதோ ஒரு அற்புதமான காரியம் திடீர்னு நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் போது பலர் சொல்லுகிறது என கனவு காண்றது போல இருக்கிறதுன்னு கூட சொல்லுவோம். ஆமென். பிகாஸ் இட்ஸ் an all of a sudden, எதிர்பார்க்காத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். அது நடத்துகிறது எதேச்சையா நடக்கிற காரியம் அல்ல. that is predestined and pre-planned by God. Amen. யூத மக்களின் சிறையிருப்பை மாற்றணும்னு தேவன் குறித்த நாளில
தேவன் குறித்த மனுஷனை கொண்டு இந்த ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். கோரேசை முன்குறித்தார். Even before Kores could decree this order, தேவன் என்ன பண்ணார்? ஏசாயா 45 அதிகாரத்துல 44 45 அதிகாரத்துல நீங்க அந்த ப்ராபசியை சொல்ல ஏசாயா சொல்லுவாரு. ஆமென். இந்த குறிப்பிட்ட ஒரு காலத்துல இது நடக்க போகிறதுன்னு சொல்லுவாரு. ஐசையா wrote அந்த ப்ராபசி எழுதும் போது கிட்டத்தட்ட எழுதின பிறகு ஆஃப்டர் 250 years that came to pass. அப்போ யோசிச்சு பாருங்க, 250 வருஷம் முடிவுல இந்த தீர்க்க தரிசனம் நடக்குது. ஆமென். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, when God remembers everything, அவர் சொன்ன வார்த்தை அவருக்கு தெரியும், எப்ப நடத்தணும் என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். பட் உங்களுக்கு எனக்கு இட்ஸ் அன்எக்ஸ்பெக்டட். For God it's not unexpected. He knows. ஆனா நம்ம என்ன பண்றாருங்க? ஆச்சரியப்படுத்துகிற தேவன் தான் நம்முடைய தேவன். Amen. Hallelujah. Even tonight நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், தடுமாறி கொண்டு இருக்கலாம். You may be frustrated with your life. You may be getting fed up with things happening உங்க வீட்டுக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க வேலை ஸ்தலத்துல, பர்சனல் லைஃப். நீங்க பாக்குற ஒவ்வொரு காரியமும் இட் மே அரைஸ் questions, உங்களுக்குள்ள கேள்விகளை எழுப்பும். உங்களுக்குள்ள என்ன ஆகுங்க? why this happening, எப்ப மாறும்னு கூட கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். பட் when God invades, when God intervenes, உங்க வாழ்க்கையில அவர் இன்டர்வீன் பண்ணும்போது இட்ஸ் கோயிங் டு பி அன்எக்ஸ்பெக்டட். Amen. Hallelujah. அதனாலதான் இங்க சங்கீதக்காரன் சொல்றான், நாங்க சொப்பனம் காணு. when God changed my situation, it was ஒரு சொப்பனம் காண்கிறது போல, like a dream come true. Amen. நீங்க இதுவரைக்கும் கற்பனை பண்ணி கனவு கண்ட காரியங்களை கூட கர்த்தரால நிறைவேற்ற முடியும். Amen. Hallelujah. It's all unexpected things. நீங்க ஆதியாகமம் 28 அதிகாரத்துல படிச்சீங்கன்னா அங்க யாக்கோபு என்ன பண்றாங்க? தன் ஏசாவுக்கு பயந்து அவன் தப்பி ஓடுகிற ஒரு காட்சியை நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. அவன் யாக்கோபுக்கு ஏசாவுக்கு விரோதமா சில காரியங்கள் செய்து அவன் சிரேஷ்ட புத்திரத்தை வாங்கி கொண்டான். இந்த மாதிரி அவங்க அப்பாவை ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டான். அதனால ஏசாவுக்கு நிறைய கோபம் இருந்தது. அப்போ அவனை அனுப்பிடுறாங்க. ரெபேக்காவும் ஈசாக்கும் சேர்ந்து, நீங்க இருக்க வேணாம், இருந்தீங்கன்னா அவங்க அண்ணன் கொன்னு போட்டுருவான், பெட்டர் யூ கோ டு சீரியா தேசத்துக்கு போயிரு, அங்க போயிட்டு கொஞ்ச நாள் இரு, அதுக்கப்புறம் நாங்க உன்னை திருப்பி கொண்டு வருவோம்னு சொல்லுவாங்க. அப்போ அத பேச்சை கேட்டு, அப்பா அம்மா பேச்சை கேட்டு யாக்கோபு என்ன பண்றாங்க? he travels to சீரியாவுக்கு போகிற வழியில he becomes tired. அவன் சோர்ந்து போகிறாங்க. அந்த வழியில ராத்திரி ஆயிருது. அப்ப என்ன பண்றாங்க? அந்த வழி போகிற வழியில ராத்திரி ஆனதுனால அந்த இடத்துல, அந்த வனாந்திரத்துல ஒரு கல் எடுத்து தலையணையா வச்சு அவன் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். அவன் தூங்குகிற வேலையில தான் என்ன ஆகுதுங்க? ஒரு சொப்பனத்தை கண்டான். he saw a dream. Amen. இந்த யாக்கோபு யாருங்க? அவனை எத்தனைன்னு சொல்லுவாங்க. Amen. he is a deceiver. அவங்க அண்ணனை ஏமாத்தி சேஷ்ட புத்திரத்தை வாங்கினா, அவங்க அப்பாவை ஏமாத்தி அவங்க அண்ணனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். இப்படி லைஃப் லாங் என்ன பண்றாங்க? அவன் ஏமாற்றுக்காரனா வாழ்ந்துட்டான். Amen. அதனாலதான் when he was returning from சீரியால இருந்து ரிட்டர்ன் வரும்போது God asked him, என்ன உன் பேர் என்னப்பா? I'm Jacob. யாக்கோபுனாங்க எத்தன் என்று பேரு. Amen. இப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் when he is fleeing for his life from his brother, தேவன் அவனுக்கு தரிசனம். It was not expected. Amen. இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரத்துல when we look to our lives, நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் திருப்பி பார்ப்போமானால், there is no reason God to intervene. நம்முடைய வாழ்க்கையில இடைப்படுவதற்கு எந்த காரணமும் கிடையாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நாம் we were அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நாம் மரித்தவர்களாக இருந்தோம். Amen. We were already dead in sins and trespasses. We were the enemies of God. வேதம் சொல்லுகிறது, நாம் கர்த்தருக்கு சத்துருக்களாக இருந்தோம். We were not friends to God. Amen. ஆனா இப்படி இருக்கும்போது கூட கர்த்தர் என்ன பண்ணாருங்க? The Bible says Christ died for us sinners. Amen. That is an unexpected blessing. இங்கே கூட ஒரு பாவியான இந்த யாக்கோபுக்கு என்ன பண்றாருங்க? அந்த இரவுல ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறாரு. அந்த சொப்பனத்துல தேவன் வைத்திருக்கிற ஒரு மாஸ்டர் பிளான் அவர் சொல்றாரு. Hallelujah. He saw God. தேவன் ஒரு வானம் திறக்கப்படுகிறது, ஏனிய பார்க்கிறான், தேவ தூதர் இறங்குகிறதையும் ஏறுகிறதையும் பார்க்கிறான். He is shocked.
ஆச்சரியம். He never expected this kind of a vision. அப்போ கர்த்தர் நீங்க கேட்கலாம், வாட் இஸ் த மெசேஜ் யூ ஆர் டெல்லிங் மீ? எனக்கு என்ன செய்தீங்க? ஓ, எக்ஸ்பெக்ட் சம்திங், எக்ஸ்பெக்ட். God is not counting your unworthiness. God is counting the worthiness of Jesus. Hallelujah. God has a plan, God has a purpose in your life. You have missed and அவருடைய plan, your purpose you miss பண்ணி போயிருக்கலாம். But God is pursuing you. எதுக்குங்க? To bring you back. கொண்டு வந்து மறுபடியும் தன்னுடைய சித்தத்தை உங்களை கொண்டு நிறைவேற்றிக் கொள்ள விரும்புகிறவராய் இருக்கிறாரு. நீங்க யாக்கோபு தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியம் செய்து அவன் ஓடினாலும் God intervened. God met him in the wilderness. அவனுக்கு சொல்றாரு, அப்பா ஹalleluya, he said to, அவனுக்கு சொல்றாரு 15ஆம் வசனத்துல, நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திருப்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். What an amazing God. Still the same Godங்க, still same. இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிற, it's not about our worthiness. Amen. We were enemies to God when God came in search of us. நாம் நல்லவர்கள் அல்ல. Yet God loved us. God loved us so much that he gave his only begotten son. Amen. Hallelujah. அவர் மேல விசுவாசம் வைக்க சொன்னார். When we believed in Jesus, when we confessed Jesus Christ as Lord and Savior, oh hallelujah, unexpected salvation, நமக்கு எதிர்பார்க்காத ஒரு ரட்சிப்பு நமக்கு வந்தது. கர்த்தர் இவ்வளோ பெரிய விலை மதிக்க முடியாத ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருப்பாரானால் how much he can give. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 32ஆம் வசனத்தின்படி hallelujah, God has everything. If God could give Jesus, he couldn't withhold Jesus for us. How much, what else he can't give? நமக்கு வேற எதை கொடுக்க முடியாம இருக்க முடியும்? Hallelujah. So tonight the thing is that, hallelujah, don't look to your failures and live in that failure. And the fail, it's a work of the devil. He doesn't want you to grow. He doesn't want you to be successful. இந்த இரவு நேரத்துல நீங்களும் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? if you are broken, நீங்க உடைக்கப்பட்டு, if you are hopeless, ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலையில இருக்கிறீங்களா? if you are fleeing from something, if you are just terrified because of something, hallelujah, expect God is moving towards you. There is something God is go on to do in your life. நீங்க எதிர்பார்க்காததை தேவன் கொடுக்கவர். நீங்க எதிர்பார்க்காததை எதிர்பாருங்கள், கர்த்தர் கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு. Amen. When you have forgotten, எல்லாத்தையும் மறந்து இருக்கிற நேரத்துல கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். சகரியா எலிசபெத்துடைய வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. They were old age. They lost hope. ஏதோ இருந்தா போதும்பா, தேவனுக்கு தூபம் காட்டுகிற ஒரு ஊழியம் கிடைச்சிருக்கு. that is more, that was the end of happiness for Zechariah இருந்ததுங்க. but God automatically showed himself. சகரியாவுக்கு தரிசனமாகி சொல்றார், உன் ஜெபம் கேட்கப்பட்டது. எப்ப ஜெபம் பண்ணாங்க? nobody knows. அப்ப expect the unexpected. Your prayer is already been heard and God is going to show himself to you. என்ன கேட்காதுங்க, எப்படி தரிசனமாவார், எப்படி பேசுவார், எப்படி சொல்லுவார். if you are going to get ready for God to speak to you. Get ready with a mindset of expecting the unexpected. If God could do this wonderful things to Jacobக்கு செய்வாரானால், சகரியாவுக்கு செய்வாரானால், there are hundreds, ஆபிரகாமுக்கு செய்வாரானால், he's still there, same God. அவர் நேற்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். he is able to do. உங்களுக்கும் அதே போல அற்புதங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். உங்க ஃபெயிலியரையும், உங்க தோல்விகளையும், உங்கள் ஏமாற்றங்களையும், don't look to yourself and become a failure. நீங்க உங்களையே பார்க்கும்போது, உங்களுடைய தோல்விகளை பார்க்கும்போது, hallelujah, you will never become a successful person. Look to God, look to the cross. அந்த சிலுவையில God has already made எல்லா உங்களோட பாவத்தையும், உங்களுடைய failures already, it has been crucified on the cross through Christ Jesus. Amen.
Because of the sacrifice of Jesus on the cross. தேவன் உங்களை எப்படி பார்க்கிறாருங்க? ஹalleluya, உங்களுக்கு நன்மை செய்ய பார்க்கிறாரு. உங்களுக்கு ஒரு விடுதலை பேச பார்க்கிறாரு. உங்க கண்ணீரை துடைக்க பார்க்கிறாரு. உங்களை ஆச்சரியப்படுத்த பார்க்கிறாரு. Don't ever think it's over. என்னைக்கு நடக்கும் நீங்க எதிர்பார்த்து சோர்ந்து போகலாம். It will happen. மாம்சத்துல இருக்கிற நமக்கு அந்த காரியங்கள்லாம் நடக்கும். பட் டுநைட் ஒரு காரியத்துல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. God is in the move. Amen. Hallelujah. God is specially waiting for you to come. Amen. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை கவனிச்சு பாருங்க. சமாரியா ஸ்திரீக்காக அந்த கிணற்றுல அந்த உச்சி வெயில் அவர் காத்திருந்தார். He waited for her to come. When she came, there was a revelation, unexpected blessing for her, unexpected revelation for her. யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் அந்த சமாரியா ஸ்திரீக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த. The same thing God will do. அவருக்கு தெரியும் நீ சோர்ந்து போய் வரப்போகிறேன், நீ தடுமாற்றத்தோட வரப்போகிறேன், நம்பிக்கையற்று வரப்போகிறேன். அவருக்கு தெரியும். He is waiting for you. Will you step out from your அந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியே வருவீங்களா? Can you step out and reach out to Jesus? He is waiting. He wants to say change. உங்க துக்கத்தை உங்க துயரத்தை எல்லாம் மாற்ற அவர் காத்து இருக்கிறாரு. Come to him with an expectation for an unexpected blessing. Amen. Hallelujah. I believe God has spoken to someone. கர்த்தர் நிச்சயமா உங்களை நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.